ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தக்காளி. இது பெங்களூர் தக்காளி கிடையாது, இது நாட்டு தக்காளி. எப்பயுமே ஊறுகாய்க்கு நாட்டு தக்காளி தான் நல்லாயிருக்கும். ஒரு அரை கிலோ தக்காளி உள்ள ஒயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் கிட்னி ஸ்டோன் உழுவாமல் இருக்கும். இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய். நெக்ஸ்ட் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெல்லம், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிள்ளை, தேவையான அளவு உப்பு. நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வீடியோ ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வாணலியை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு அரை கிலோ தக்காளி, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு அடுத்து தக்காளி வேகிறதுக்காக நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடணும். தக்காளி மசிஞ்சோன்னே நம்ம புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நெக்ஸ்ட் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம புளியை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்ட மாதிரி கிண்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் வெல்லம் இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸில் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் கெடாது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு உழைக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் நீடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுண்டுற வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஜாரில் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம
1 டீஸ்பூன் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு ஜாரில் நம்ம இதை கலெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்தி, கர்ட் ரைஸ் எதுக்குன்னா எடுத்துக்கலாம். இது நீங்கள் டூரிஸ்ட்டு ஒரு பிளேஸுக்கு போகிறீங்கன்னா கூட நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது கெடாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதே வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொட்டு நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த ஊறுகாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.